பெர்முடா ட்ரையாங்கிள் அப்படின்றது கடல்ல மட்டும் தான் இருக்குன்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா நிலத்திலையும் பெர்முடா ட்ரையாங்கிள் இருக்கு. அதுதான் ருமேனியால இருக்கக்கூடிய ஹயா பாசிவ் ஃபாரஸ்ட். உலகத்தோட மர்மமான காடு அப்படின்னு அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்ட இந்த காட்டுல மரங்கள் நேரா வளராது, வளைஞ்சு நெளிஞ்சு விசித்திரமா வளரும். பூமியோட காந்த புலத்தை ஆராயக்கூடிய விஞ்ஞானிகளால கூட ஏன் இந்த மரங்கள் இப்படி வளருது அப்படின்றத இன்னுமே கண்டுபிடிக்க முடியல. இந்த காட்டுக்குள்ள போனாலே செல்போன், கேமரா, திசை காட்டி இது எதுவுமே வேலை செய்யாது. அதை விட பெரிய ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, இந்த காட்டுக்குள்ள போயிட்டு வரவங்களுக்கு உடல்ல திடீர்னு தீ காயங்களும் தடிப்புகளும் ஏற்படுது. 1968 இந்த காட்டுக்கு மேல பறக்கும் தட்டு, அதாவது UFO பறந்ததா ஒரு அதிகாரப்பூர்வ புகைப்படம் வெளியாச்சு. அது மட்டும் இல்ல, ஒரு சின்ன பொண்ணு இந்த காட்டுக்குள்ள காணாம போனதாகவும் 5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு திரும்பி வந்ததாகவும் அந்த பொண்ணுக்கு அது வெறும் 5 நிமிஷமா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொல்லப்படுது. ஆனா இந்த 5 வருஷம் காணாம போன அந்த சின்ன பொண்ணோட கதை ஒரு நகர்ப்புற வதந்தி. இதுக்கு எந்த ஒரு அதிகாரப்பூர்வ ஆதாரங்களும் இல்ல. ருமேனிய அரசாங்கம் இது ஒரு தடை செய்யப்பட்ட பகுதியா அறிவிக்கல. அதுக்கு மாறா உலகத்துல இருக்கக்கூடிய அமானுஷ்ய விரும்பிகளை ஈர்க்கக்கூடிய டூரிஸ்ட் பிளேஸா அறிவிச்சிட்டாங்க. இப்போ கைடுகளோட உதவியோட மக்கள் ராத்திரியில இங்க நைட் கேம்பிங்கும் ட்ரக்கிங்கும் போறாங்க. அறிவியல் சில விளக்கங்களை கொடுத்தாலும் இன்னைக்கும் நைட் கேம்பிங் போறவங்க யாரோ எங்களை பாக்குற மாதிரி இருக்கு, விசித்திரமான சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்றத நிறுத்தல.